கனத்துக்குரிய தெய்வ பிள்ளைகள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நல்ல நாமத்தினால் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு தினம் ஒரு தூதன் வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் சந்தோஷப்படுகிறேன். அன்பானவர்களே, இந்த நாளிலே எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 15:21 வசனம், நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்கிறார். அருமையானவர்களே, தீயோருடைய கையிலிருந்து உன்னை நான் காப்பேன், முரடருடைய பிடியிலிருந்து உன்னை மீட்பேன் என்று ஆண்டவர் ஏன் சொல்லுகிறார் என்றால், இந்த தீர்க்கதரிசியை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு திட்டம். உன்னை நான் வெண்கல அலங்கமாக்குவேன், கூர்மைப்படுத்துவேன், உன்னை வல்லமையாக பயன்படுத்துவேன் என்றெல்லாம் மேற்சொல்லதான வசனங்களிலே இருக்கிறது. அப்போது தேவன் ஒரு குறிப்பிட்ட மனிதனை தன்னுடைய திட்டத்துக்காகவும் சத்துருக்களை நிர்மூலமாக்குவதற்காகவும் அவனை எழுப்ப அப்படிப்பட்டதான நோக்கத்தோடு அவனை சந்திக்கிறார். அப்படிப்பட்டதான காலகட்டங்களிலே சத்துரு உன்னை எதிர்கொள்ள வருவான், மேற்கொள்ள வருவான். அப்பொழுது நான் உனக்கு என்ன செய்ய போகிறேன் என்று தான் ஆண்டவர் சொல்கிறார். உன்னை நான் அப்படிப்பட்ட பொல்லாதவன் கையிலெல்லாம் நான் விட்டு கொடுக்க மாட்டேன், தப்பு வைப்பேன், உன்னை நான் மீட்டுக்கொள்வேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இன்றைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எல்லாருமே ஆண்டவருடைய பெரிதான திட்டத்தோடு நோக்கத்தோடு தான் படைக்கப்பட்டிருக்கிறோம். இதை அலட்சியமாக சாதாரணமாக இந்த வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளாதீர்கள். உங்களுக்கும் சத்துருக்களின் போராட்டங்கள் பிரச்சனைகள் வருகிறது என்றால் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், நான் தேவ திட்டத்தில் இருக்கிறேன் என்றும், தேவன் என்னை கொண்டு இந்த பூமியிலே செய்ய வேண்டியதான எத்தனையோ விஷயங்கள் எல்லாம் உண்டு. என் குடும்பத்தில் கர்த்தர் என்னை கொண்டு செய்ய போகிறார். நான் வேலை செய்கின்ற இடத்துல, ஊழியம் செய்கிற இடத்துல, படிக்கின்ற இடத்துல கர்த்தர் என்னை கொண்டு பலத்த காரியங்களை செய்கிறார். இவை எல்லாமே சத்துருவினுடைய, பிசாசுனுடைய, தீய சக்தியினுடைய ராஜ்யத்தை அழிப்பதற்காக உருவாக்கப்பட்டதான தேவ மனுஷன் நீங்க. ஆகவேதான் நீங்க தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறீங்க. பிசாசின் ராஜ்யத்தை அழிக்க கர்த்தரால் முன்குறிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீங்க. இதை பிசாசானவன் அறிந்துதான் உங்களை அழிக்க, உங்களுக்கு எதிராக செயல்பட, உங்களை பயமுறுத்த பல்வேறு கோணங்களிலே உங்களுக்கு எதிராக வரலாம். நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், நான் தேவ திட்டத்தில் இருக்கிறபடினால் தேவனுடைய வல்லமையின் கரம் என்னை பாதுகாக்கும். கர்த்தரின் வார்த்தை ஒரு நாளும் பொய் சொல்லாது. ஆகவே தீயோரணி கையில் என்ன எந்த காலத்தில் கர்த்தர் விடமாட்டார். அவன் கைக்கு நான் ஆளாக மாட்டேன். இந்த வியாதியில் நான் மறிக்க மாட்டேன். இந்த செய்வினையோ, இந்த ஏவலோ, மந்திரமோ, பொய்யான குற்றச்சாட்டோ, எனக்கு எதிராக ஜோடிக்கப்பட்ட வழக்கோ எதுவும் என்னை பாதிக்காது. ஏனென்றால் தேவன் அவருடைய திட்டத்தின்படி என்னை மேன்மைப்படுத்துவார். சத்துருவுக்கு எதிராக வெண்கல அலங்கமாக ஆண்டவர் என்னை வைக்கிறார். அவர் எனக்கு கேடகமாக இருக்கிறார் என்றதான் விசுவாசத்தோடு இந்த நாளை தொடங்குங்கள். விசுவாசத்தில் நீங்கள் எழுந்தால், நீங்கள் நிமிர்ந்து நடந்தால் சத்துரு பின்னிட்டு போவதை உங்களுடைய கண்கள் காணும். பயப்படாதீர்கள். உங்களுக்கு முன்பாக கர்த்தரின் சமூகம் முன் செல்கிறது. ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, எங்கள் மேலே கர்த்தர் வைத்திருக்க மாபெரும் திட்டத்தை அறிந்து கொண்டோம். ஆகவே தான் சத்துரு எங்களுக்கு எதிராக சில பிரச்சனைகளை உண்டு பண்ணுறான். ஆனாலும் கர்த்தாவே, நீர் அவனை முறியடித்து எங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்து அந்த திட்டத்துக்கு நேராக வழிநடத்துகிறீர். நன்றி. இந்த இணைப்பில் இருக்கிற, இதை கேட்கிற ஒவ்வொருவரும் தேவ திட்டத்தில் இருக்கிறார்கள் என்ற வெளிச்சம் அவர்களுக்கு உண்டாகட்டும். சந்தோஷம் அடையட்டும். தேவ திட்டத்தில் நிலைத்திருந்து கனி கொடுக்கட்டும். ஒவ்வொருவரை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.